ஒரு சாஃப்ட்வேருக்கு லைக் ஒரு ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணிட்டு, எப்படி அந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம லைக் ஹவ் வில் பி லைக் இன்ஸ்டாலிங். ஸோ அந்த நம்மளோட ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் நாட் ஆர் ஸ்கிரிப்ட். யாஹ்! இதுதான் நம்மளோட ஸ்கிரிப்ட். I'll explain you what is this. VA 1.sh. Okay. I'm pasting the script. So then making plus x script வந்து எக்ஸிக்யூட்டபிளா மாத்திட்டேன். வில் see what in this script. அந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம். So cat 1.sh. So first I'm just like if it is Linux image இருக்கா இந்த இது ஏன் செக் பண்றோம்னா, so if you cat right இந்த இந்த ஃபைல கேட் பண்ணோம்னா we can know இது என்ன டைப் ஆஃப் மிஷின்ஸ் வந்து இது உங்களோட OS ஓட டீடைல்ஸ் லிஸ்ட் காட்டும் உங்களுக்கு. see if I cat yeah, if I cat here right, see the bottom, it shows Amazon Linux right. இந்த ஃபைல்ல தான் லைக் சிஸ்டமோட ரிலீஸ் இந்த என்ன இமேஜஸ் ஃபார் உபுண்டு ரைட். இட் வுட் பி லைக் லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த பாத்துல இருக்கும், உபுண்டுல பாத்தீங்கன்னா எல்எஸ்பி ரிலீஸ்ல இருக்கும். ஸோ இஃப் யூ கேட் இன் தட் உபுண்டு சிஸ்டம்ல நம்ம கொடுத்தோம்னா ஐ கிளியர் த ஸ்கிரீன். இங்க இப்ப நான் இந்த ஃபைல கேட் கொடுத்தோம்னா சி இங்க காட்டுது பாத்தீங்களா. ஸோ we are checking whether in the operating system Linux or Ubuntu want check பண்றதுக்கு we'll use it like when we saw our first class on Linux scripting right. -f இந்த ஃபைல் இருக்கான்னு செக் பண்றோம். லைக் இப்போ இதே கமெண்ட் எடுத்துட்டு போய் நீங்க Ubuntu கொடுத்தீங்களா, you can't find that like file. So we won't get that file right. So if I'm pasting right, it like shows no such file directory. So இந்த ஃபைல் இருக்கா இல்லையான்ட்டு நம்ம அந்த கமாண்ட் வழியா நம்ம செக் பண்றோம். if this condition like true ஆயிடுச்சுன்னா, so update repository update பண்ணு, லைக் சிஸ்டமோட ரெபாசிட்டரி அப்டேட் பண்ணு. தென் என்ன சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம், லைக் ஐம் ஜஸ்ட் இன்ஸ்டாலிங் யர் curl ரைட். ஸோ curl இன்ஸ்டால் பண்ணு. ஒன்ஸ் இட் இஸ் டன்னா curl இன்ஸ்டால்டு சொல்லி கமெண்ட் பண்ணு. ஸோ else if இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா தென் இந்த கண்டிஷனை செக் பண்ணு. லைக் இங்க செக் பண்ணும்போது லைக் இஃப் இட் இஸ் இந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா, இந்த ஃபைல் இருக்குன்னு அது டிடெக்ட் பண்ணுச்சுன்னா இட் வில் சூடோ ஏபிடி அப்டேட் ரைட். இன்ஸ்டால் பண்றதுக்கும் கமெண்ட் மார் ஆகும். லைக் லினக்ஸ்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஆர்ஹெச்எல் ரைட். அதனால கமெண்ட் பேஸ்ட் ஆகும். இது வந்து டிபிஎன் ஆர் உபுண்டு சொல்றோம்ல, லைக் ஏபிடி அப்டேட் -y. ஸோ இது சிஸ்டம் அப்டேட் பண்ணு, லைக் சிஸ்டம் ரெபாசிட்டரிஸ் அப்டேட் பண்ணு. Then we are installing using apt install -y curl. Once it's done right, code அப்படி எதுவுமே இல்லைன்னா, suppose you are running in a different operating system, else I'm just giving unsupported operating system, exit. Promote இது command நம்ம இது ரிலீஸ் பண்ணிட்டோம், லைக் இந்த இது கிரியேட் பண்ணிட்டோம். லைக் if you want to test it, we can test this. Here not test that. Sorry. See, if I want to run the script, if I running the script, right? In the script one, in the local system, okay. So here it's updating something. எனக்கு தெரிஞ்சு like curl is already there, so that's why it's showing. It didn't show anything. So அதனால script completed successfully காட்டிடுச்சு. We want right, we will edit and we'll add different software other than curl. So I don't want curl. I'll use docker. இப்ப இதே டாக்கர் நீங்க போட முடியாது. இங்க docker.io இருக்கும். அந்த டாக்கரோட இன்ஸ்டால் நேம் பாத்தீங்கன்னா docker.io. இது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, ஜஸ்ட் கோ டு உபுண்டு மிஷின். ஸோ ஏ sudo apt இல்லைன்னா வெறும் டாக்கர் கொடுத்தா கூட வில் கெட் யூசிக். இஃப் யூ சி கொடுத்தீங்கன்னா யூஸ் திஸ் கமெண்ட் sudo apt install docker.io. So we'll be changing that in our script. So docker.io install பண்ணிட்டோம். Then I'm saving this file.
லோக்கலாவே ரன் பண்றேன். யா, I'll run it local. See, Docker install ஆகுதா? We are getting outputs, right? ஸோ இது நம்மளோட லோக்கல் சிஸ்டம் லைக் மை லினக்ஸ் ஒன்றன்ற சிஸ்டத்துல ரன் ஆகுது. இஃப் ஐ வாண்ட் டு ரன் இட் ஆன் அதர் டூ சர்வர்ஸ், ரைட்? அது எப்படி பண்ண போறோம்னா we can use it. So இப்போ ஒரே ஒரு சர்வர் you don't want to do itனா you can do manually. SSH Ubuntu இதை இப்படி நம்ம லாகின் பண்றோம். லைக் ஐம் யூசிங் bash. ஸோ bash எதுக்கு இருக்கிறோம்னா மேக் திஸ் கொடுக்குற நான் ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட்டபிளா மாத்து. ஏன்னா we need that script should be executable, right? Then using input command என்னோட ஸ்கிரிப்டோட பாத்தை நான் பாஸ் பண்றேன். லைக் we should pass the absolute path. So if I'll try on one instance. ஒரு இன்ஸ்டன்ஸ்ல நான் ட்ரை பண்றேன். லைக் ஐ எம் யூசிங் இட் ஆன் ஃபர்ஸ்ட் ஒன். Then we'll use different command. Yeah. So the SSH EC2 hyphen. My path of the script would be என்னோட path of the script பாத்தீங்கன்னா PWD, right? It's under root. So rootல அந்த என்னோட ஸ்கிரிப்ட் இருக்கு. So the root would be like path would be root dot one dot sh. So I will copy this path. Copy பண்ணிக்கிறோம். Going to that. I'm changing here. என்னோட பாத் இது. இந்த ஸ்கிரிப்ட் இந்த பாத்துல இருந்து எடுத்து இந்த SSH EC2 யூசருக்கு ரன் பண்ணிக்கோங்க. பிஃபோர் தட் வில் சி நம்ம கிட்ட டாக்கர் இல்லைன்னு I'll confirm you that docker. See, docker command is not found வருதுல்ல லினக்ஸ்ல. So keyboard. So I'm just giving SSH EC2 hyphen அந்த பர்டிகுலர் லைக் சிஸ்டமோட IP, தென் bash என்னோட path of the script. So I'm just giving enter. See, it started installing Docker. Once it install, we'll see whether install ஆயிடுச்சா இல்லையா. So we are getting completed successfully, right? So if I see இப்போ டாக்கர்னு கொடுத்தா see I'm getting commands. இப்போ ஒரு லைக் வி ரன் திஸ் கமாண்ட் ஆன் ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் வி டன், ரைட்? இதே உபுண்டுல பண்ணணும்னா லைக் வி ஹேவ் டு கிவ் உபுண்டு. இதே நம்ம வந்து வை வி வாண்ட் டு டூ மேனுவலினா, அதர்வைஸ் இஃப் ஐ வாண்ட் டு டூ இன் ஸ்கிரிப்டா நான் எழுதணும்னா யூ கேன் ரைட் இட் இன் ஸ்கிரிப்ட். ஸோ இங்க பார்த்தா லைக் சேம் ஸ்கிரிப்ட் ஐ வில் ஷோ யூ தி ஸ்கிரிப்ட் ஆல்சோ. வில் சேஞ்ச் திங்ஸ் இங்க மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ this is Ubuntu mission, right? 3 dot is Ubuntu mission. So Ubuntu la I'm changing it. Then I'm changing it for EC2. Okay. So I'll copy this entire script again. Top கொடுத்துறேன். Here I'm running one more script 2.sh no script நான் run பண்ண like create பண்றேன். a2.sh. So I'm pasting this command here. இங்க நான் command paste பண்றேன். .sh. I'm showing that file. So இங்க என்ன பண்றேன்னா I'm not making much difference. லோக்கல் ஸ்கிரிப்ட் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு இங்க என்னோட பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம இங்க கொடுத்தோம்ல லைக் ஸோ வேர் வி கிவ் இங்க பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட் கொடுத்தோம்ல. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ஸ்கிரிப்டே நான் ஒரு வேரியபிளா எடுத்துக்கிறேன். ஸோ இட் வுட் பி காமன் ஃபார் அதர் டூ ஆல்சோ, ரைட்? அதர் டூ ரெண்டு இதுக்கு உபுண்டுக்கும் அதே சேம் திங், ரைட்? ஸோ இங்க என்னோட பாத் எடுத்துக்கிட்டு ஐம் கெட்டிங் டூ வேரியபிள்ஸ்.
லைக் சர்வர் ஒன் பார்த்தீங்கன்னா உபுண்டு கொடுத்து எடுத்துக்கிறேன். லைக் சர்வர் டூ EC2 லைக் யூசர்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐம் டிஃபைனிங் அதர் டூ வேரியபிள்ஸ். இங்க பார்த்தீங்கன்னா ஐம் ஜஸ்ட் ரன்னிங் தி ஸ்கிரிப்ட் இன் சர்வர் ஒன் சொல்லிட்டு சும்மா ஜஸ்ட் கிவிங் அ மெசேஜ் கொடுத்துட்டு தென் ஐம் யூசிங் SSH அந்த சர்வரோட லைக் கம்ப்ளீட் ஒன் ரைட் உபுண்டு இட் வில் கம் ஹியர். தென் இட் டேக் பேசேஜ் தென் த ஸ்கிரிப்ட் என்னோட பாத் லைக் மெயின் சர்வர் இருக்க ஸ்கிரிப்டோட பாத் கொடுத்து ரன் பண்ணுது. லைக் இட்ஸ் SSH. இது சக்சஸா இல்லையான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நம்ம யூஸ் பண்ணுவோம்ல $? கமெண்ட். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா ரைட் ஸ்கிரிப்ட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி எக்ஸிக்யூட்டட் ஆன் சர்வர்னு சொல்லி கொடுக்குறோம். எல்ஸ் அப்படி இல்லைன்னா இட் ஃபெயில்டுன்னு சொல்லி ஆன் சர்வர்னு கொடுக்குறோம். அதே போல ஆன் டூ செகண்ட் சர்வர்ல we are doing the same thing பண்ணிட்டு பண்றோம். லைக் இங்க நம்ம ஸ்கிரிப்டோட பாத் மட்டும் எடிட் பண்ணணும். I'll edit this path. So root dot one dot sh இந்த ஸ்கிரிப்டை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். So we are saving it. If I run this script right 2.sh, yeah, before that it top run ஆகும். So before that இல்லை இப்போ if I give enter right see உபுண்டோட சிஸ்டத்துல ரெபாசிட்டரிஸ் வந்து அப்டேட் ஆகுது. ஒன்ஸ் ரெபாசிட்டரி இன்ஸ்டால் ஆனோடனே இட் டேக்கிங் டவுன்லோடிங் டாக்கர் லைக் இட்ஸ் திங்க் ஸ்டில் இட் அப்டேட்டிங் ரெபாசிட்டரிஸ். யா இட் டேக்கிங் சம். சொல்லுங்க. இப்போ நம்ம உபுண்டு மிஷினோட இதுதான் நம்ம இங்க ஸ்கிரிப்ட் மூலமா இன்ஸ்டால் பண்றோம். இல்ல ரெண்டுமே பண்றோம். இல்ல இப்ப ரெண்டுமே பண்றோம். இல்ல இப்ப வந்து விசிபிலிட்டியா இருக்கிறது வந்து இப்ப நமக்கு உபுண்டு மிஷின்ல ரன் ஆகுறதோட அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு இங்கே ஷோ ஆகுமா? ஆமா, ஷோ ஆயிட்டு இட் எக்ஸிட் இட் ஒன்ட் ரன் இட் ஒன்ட் இம்பாக்ட் அந்த சிஸ்டம் அந்த SSH குள்ள லாகின் பண்ணிட்டு அங்க என்னென்ன இருக்கு சப்போஸ் உங்களுக்கு அது எதுவுமே ரிக்வயர் தேவையில்லைன்னா we use one command right devnull devnull நம்ம யூஸ் பண்ணிருக்கோம்ல ரைட். ஆமா இங்க கொடுக்கும்போது you can use it like one direct to /dev/null கொடுத்துலாம். இதே மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா so it won't show any output in your console. எந்த அவுட்புட்டுமே காட்டாது. லைக் யூ வாண்ட் டு வெயிட் ஃபார் சம் டைம். அந்த வெயிட் ஃபார் சம் டைம் முடிச்ச அப்புறம் தான் வெதர் தட் ஸ்கிரிப்ட் இஸ் ரன் சக்சஸ்ஃபுல்லி ஆர் நாட் இல்லைன்னு உங்களுக்கு பார்க்க முடியும். ஓகேவா? அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இப்ப பாத்தீங்கன்னா if you see ubuntu right அப்போ முன்னாடி நம்ம டாக்கர் கொடுக்கும்போது இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லிச்சுல. if you give docker now we could see images வந்து it's showing. so இதே போல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைக் சிங்கிள் கமாண்ட் வச்சுட்டு we can use it like install multiple things on multiple different servers.